கூப்பிடல, வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். அப்பா, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களா, கேள்விப்பட்டீங்களாப்பா? இல்லையாடா, அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலையே. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் இன்னைக்கு தான் அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம். ஏண்டா தீபாவளி அன்னைக்குமா இந்த வேலையை பார்க்கறாங்க? ஆமாம்மா. ம். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்களாம். ம். அப்படின்னா எங்க ஆபீஸ்க்கு நியூஸ் வந்திருக்குமே மாமா. நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கே. ஆமாண்ணே, ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவனா எனக்குமே இது புதுசாக இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணுவார். டேய், நான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கன்னு தானே சொல்றேன். அதுக்கு என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல. எங்களுக்கு விஷயம் தெரியலங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, நம்ம ஏரியாக்கு எப்ப வராங்க? எப்பன்னு தெரியலமா, ஆனா அவங்க திடீர்னு வராங்களாம். அவங்க வர நேரத்துக்கு எல்லாரும் வீட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஏலே, அது இப்போ முடியும். நம்ம எல்லாரும் என்ன வேலை வீட்டில் நம்மளை உட்காந்துருக்கேன். எப்படா அவங்க கணக்கெடுக்க வருவாங்க எதிர்பார்த்து வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? நல்லா இருக்கடா கதை. அதான்ப்பா நானும் கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னாப்பா. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஆதார் கார்டும் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணா போதும்பா. ஓஹோ.